வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்தியன் ஜியோகிராஃபியில் லெஃப்ட் அவுட் டாபிக்ஸாக இருக்கிற இந்தியாஸ் கம்யூனிகேஷன், ட்ரேட் என்ற ஸ்மால் டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see about communication. Communication it is just the process of exchanging information, thoughts and ideas. இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் மாடர்ன் வேர்ல்டில் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டு வந்துருச்சு. இந்த கம்யூனிகேஷனை வந்து நம்ம 2 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணலாம், பர்சனல் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன்ஸ். பர்சனல்னு பார்க்கும்போது இது ஒரு டைரக்ட் கான்டாக்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் பர்சனல் கம்யூனிகேஷன். தனித்தனியாக இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கு வந்துட்டு ரிட்டன் மோடுன்னு பார்க்கும்போது நமக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட், டெலகிராஃப் சர்வீசஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். இப்போது ஆடியோ அந்த மாதிரி பார்த்தாக்க டெலிஃபோன், மொபைல் ஃபோன்ஸ், எஸ்எம்எஸ், ஃபேக்ஸ், இது மாதிரி இன்டர்நெட், இமெயில்ஸ் நிறைய வந்துருச்சு. தென் கம்மிங் டு போஸ்டல் சர்வீஸ், போஸ்டல் நெட்ஒர்க்கில் இந்தியா தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட் வித் 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸஸ். இந்த 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸில் மோர் தென் 1,39,000 போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டு ரூரல் ஏரியாஸில் தான் வந்துட்டு இருக்குது. இந்த போஸ்டல் சர்வீஸை எப்போ பப்ளிக்காக நம்ம கண்ட்ரியில் ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தாக்க 1837 தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு போஸ்டல் ஸ்டாம்ப் வந்துட்டு 1852 கராச்சியில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த போஸ்டல் சர்வீஸோட இம்பார்ட்டண்ட் ஒர்க் வந்து கலெக்டிங் அண்ட் டெலிவரிங் த மெயில். இந்த ரெண்டுமே வந்துட்டு போஸ்டல் சர்வீஸ் தான் பார்க்குது. இந்த போஸ்டல் சர்வீஸ் வந்துட்டு 1975 குயிக் மெயில் சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டல் சர்வீஸில் பின்கோட் பேஸ் பண்ணி குயிக் மெயில் சர்வீஸ் வந்துட்டு 1972 இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மணி ஆர்டர்ஸ், இ-மணி ஆர்டர், ஸ்பீட் போஸ்ட், எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட், பிஸ்னஸ் போஸ்ட், இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க. தென் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில், செகண்ட் கிளாஸ் மெயில்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் வந்துட்டு கார்ட்ஸ், என்வலப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஏர்லிஃப்ட் பண்ணுவாங்க. போத் லேண்ட் அண்டு ஏர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. தென் செகண்ட் கிளாஸ் மெயில்னு பார்க்கும்போது போத் லேண்ட் அண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. இதில் வந்துட்டு புக் பேக்கெட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், பீரியாடிக்கல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போஸ்ட்டில் கொண்டு போகிறாங்க. தென் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதனோட வேலையை வந்து சீக்கிரமாக செய்கிறதுக்காக 6 மெயில் சேனல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த 6 வந்துட்டு ராஜ்தானி சேனல், மெட்ரோ சேனல், க்ரீன் சேனல், பிஸ்னஸ் சேனல், பல்க் மெயில் சேனல், பீரியாடிக்கல் சேனல். தென் நெக்ஸ்ட் இஸ் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் இன் ஏஷியா. நேஷ்னல் லெவலில் கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டு நம்ம எஸ்டிடி, அதாவது சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங் டெலிஃபோன் ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே இன்டர்நேஷ்னல் லெவல் கம்யூனிகேஷனுக்கு இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர் டயலிங் ஐஎஸ்டி வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷனுக்காக இந்த பர்சனல் நெட்ஒர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மூலமாக வந்துட்டு நமக்கு காமர்ஸ், எக்கனாமிக் க்ரோத் எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்தியாவில். தென் நெக்ஸ்ட் வந்து பர்சனல் கம்யூனிகேஷன் பார்க்கும்போது மொபைல் ஃபோன், ஃபேக்ஸ், இன்டர்நெட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மாஸ் கம்யூனிகேஷன் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுறது தான் வந்துட்டு மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு 2 டைப்ஸாக பிரிக்கலாம், பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா. எலக்ட்ரானிக் மீடியான்னு பார்க்கும்போது 1923 பாம்பே கிளப்ஸ் வந்துட்டு ரேடியோ ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வருவாங்க. இதுதான் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஏர்னு வந்து நேம் பண்ணுவாங்க. இந்த ஏரே வந்துட்டு 1957 ஆகாஷ்வாணி அப்படின்னு ரீநேம் பண்ணிடுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் டெலிவிஷனோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இட் இஸ் அன் எஃபெக்டிவ் ஆடியோ விஷுவல் மீடியம் ஃபார் டிசமினேட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எஜுகேட்டிங் த மாசஸ். இந்தியாவில் டெலிவிஷன் நெட்ஒர்க்கை வந்து தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்டர்நெட் இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நம்ம மாஸ் கம்யூனிகேஷனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறது. இன்டர்நெட் இல்லாமல் இப்போ ஒருத்தராலையும் வாழவே முடியாதுன்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். தென் அதில் வந்துட்டு நமக்கு இருக்க சோஷியல் மீடியா, இட் இஸ் த விர்ச்சுவல் கம்யூனிட்டி நெட்ஒர்க். இந்த சோஷியல் மீடியா வந்துட்டு அதிகமாக இருக்கிற மார்க்கெட் வந்து பார்த்தா சைனா, பிகாஸ் இட் இஸ் த லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. தென் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஆன்லைன் மார்க்கெட் இன் த வேர்ல்ட். With over 460 million internet users. 2021 வாக்கில் பார்த்தாக்க
இந்தியாவுல வந்து 635.8 மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருப்பாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதுவே 2016ல பார்க்கும்போது ஒன்லி இந்தியன் பாப்புலேஷன்ல 26% தான் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணதா சொல்றாங்க. அதுல வந்துட்டு மென்னோட டாமினேஷன் தான் அதிகமா இருக்கறதா சொல்றாங்க வித் 71%, விமன் வந்துட்டு 29%. தென் பிரிண்ட் மீடியான்னு பார்க்கும்போது நமக்கு கம்யூனிகேஷன்ல ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லலாம். நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், பெரியாடிக்கல்ஸ் இது மாதிரி இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் மீடியால வந்துரும். இதுல போத் லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பீப்புள்ஸ்க்கு டெய்லி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. தென் மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். இது வந்துட்டு வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறதுக்கு, அதை டெசிமினேட் பண்ணுறதுக்கு, தென் நேச்சுரல் கலாமிட்டிஸ் வருதா இல்லையான்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு, பார்டர் ஏரியாஸில் டிஃபென்ஸில் வந்துட்டு சர்வலன்ஸ் பண்ணுறதுக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவில் சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டு இஸ்ரோ 1969 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது யூஎஸ்ல நாசா வந்து கவர்மெண்ட்டோடது, தென் ஸ்பேஸ் எக்ஸ், என்ஜி இதெல்லாம் வந்து யூஎஸ்ல இருக்கிறது. தென் ரஷ்யான்னு பார்க்கும்போது ராஸ்கோஸ்மாஸ், ஜப்பானில் ஜாக்ஸா, சைனாவில் சிஎன்எஸ்ஏ அதாவது சைனா நேஷ்னல் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஃப்ரான்ஸில் சிஎன்இஎஸ், தென் யூரோப்பில் வந்துட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஃப்ரான்ஸில் அரியான் ஸ்பேஸ் இந்த மாதிரி நிறைய சேட்டலைட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அந்தந்த கண்ட்ரியில் கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவில் இருக்க சேட்டலைட் சிஸ்டம்னு பார்க்கும்போது 2 டைப்ஸாக இருக்குது. இன்சாட் அண்ட் ஐஆர்எஸ். இன்சாட்டுக்கு எக்ஸ்பான்ஷன் பார்த்தாக்க இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம், இது 1983ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. தென் ஐஆர்எஸோட எக்ஸ்பான்ஷன் இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம். இது வந்துட்டு நமக்கு டெலிகம்யூனிகேஷனுக்கும் மீட்ராலஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ்க்கு, வானிலை ஆராய்ச்சிக்கு இதுக்கெல்லாமே ஹெல்ப் பண்ணுறது. தென் இன்சாட் சீரீஸ் வந்துட்டு டெலிவிஷன், டெலிஃபோன், ரேடியோ, மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இம்பார்ட்டண்ட் மேஜர் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்சாட் சீரீஸ், ஜிசாட் சீரீஸ், கல்பனா 1, ஹம்சாட், எடுசாட் இது எல்லாமே வரும். இந்த ஜிசாட் 7A வந்து ரீசெண்டாக டிசம்பர் 19, 2018 கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுவே இன்சாட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்னு பார்க்கும்போது இன்சாட் சீரீஸ் 1B, இது வந்துட்டு 1983 ஆகஸ்ட் 30 லான்ச் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ட்ரேட். Trade, it is the act or process of buying, selling or exchanging of goods and services. இதுவே வந்துட்டு ப்ரிமிட்டிவ் மெத்தட் ஆஃப் ட்ரேட்னு பார்க்கும்போது பார்ட்டர் சிஸ்டம், அதாவது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தென் லேட்டர் பீரியட் ஆஃப் டைமில் இந்த ட்ரேடுக்காக நம்ம மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக மணி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. தென் ஒரு நாட்டோட இறக்குமதி ஏற்றுமதி ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸை வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்கிறாங்க. தென் இதிலே வந்துட்டு நமக்கு வாணிபத்து இதில் பார்க்கும்போது இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் நமக்கு செட் ஆகும்போது அதை பிஓபி கிரைசிஸ்னு சொல்லுவாங்க. தென் ஒரு நாட்டில் இம்போர்ட்ஸை விட எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இட் மீன்ஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். இதுவே ரிவர்ஸ் பொசிஷனாக வரும்போது அது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்கிறாங்க. தென் டைப்ஸ் ஆஃப் ட்ரேட், இதில் வந்துட்டு இன்டர்னல் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரெண்டு இருக்குது. இன்டர்னல் ட்ரேட்னு பார்க்கும்போது ஒரு கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ட்ரேடை வந்து இன்டர்னல் ட்ரேட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் ட்ரேட் ஆர் லோக்கல் ட்ரேட். தென் இந்த இன்டர்னல் ட்ரேடுக்கு லேண்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகுது, போத் ரயில்வேஸ் அண்டு ரோட்வேஸ். இதில் லோக்கல் கரன்சி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீ வந்துட்டு அசாம்லேருந்து இந்தியா ஃபுல்லாக அதர் ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிறது. தென் கர்நாடகாவிலேருந்து காஃபி எக்ஸ்போர்ட் ஆகிறது. தென் கேரளா விச் இஸ் த காட்ஸ் ஓன் கண்ட்ரி, இங்கேருந்து ரப்பர், ஸ்பைசஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிறது. ஜார்க்கண்ட்லேருந்து மினரல்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிறது. இது எல்லாமே வந்துட்டு இன்டர்னல் ட்ரேடில் வரும். தென் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், 2 or more கண்ட்ரீஸ்க்கு இடையில நடக்கிற ட்ரேடு தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர் எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர் ஃபாரின் ட்ரேட்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு முழுக்க ஃபாரின் கரன்சி தான் இன்வால்வ் ஆகிருக்கும். இந்த ட்ரேடில் 2 காம்பனன்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி, அதாவது goods and service sold for foreign currency. Coming to imports, it is goods and services bought from overseas producers. இதில் வந்துட்டு வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கும். இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து 2 கண்ட்ரீஸ்க்கு இடையில நடந்தாக்கா அதை பைலேட்ரல் ட்ரேட்னும், இதுவே நிறைய கண்ட்ரீஸ் வந்து இன்வால்வ் ஆகிருந்தாக்கா மல்டிலேட்ரல் ட்ரேட்னு சொல்கிறாங்க. தென்
இந்தியால இருக்க எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தாக்கா, டீ, மெரைன் ப்ராடக்ட்ஸ், ஓர்ஸ், மினரல்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ், ஜெம்ஸ், ஜுவல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், மைக்கா, ஆப்டிக்கல் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மெடிசினல் அண்ட் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மிஷினரிஸ், டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி நெறைய எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுது. இம்போர்ட்ஸ்ன்னு பார்த்தாக்கா, இம்பார்ட்டன்ட்டா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்காக இந்தியா வந்துட்டு ஒபெக் கண்ட்ரீஸ தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. தென் பெர்ல்ஸ், ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ், கோல்டு, டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாமே இம்போர்ட் பண்றாங்க. Then important one-liners in this presentation. All India Radio Air, which is renamed as Akashvani in 1957. The quick mail service function on the basis of the system of PIN, postal index number code, introduced in 1972. The postal service was opened to the public in the country in 1837. The first Indian postal stamp was issued in 1852 in Karachi. Barter, it is the direct exchange of goods between any two parties. No money is involved in this trade. Foreign exchange, the mechanism or process by which payments between any two places operating under different national currency systems are affected without passing of actual money or gold, etc. Then major communication satellites used for communication purpose in India is INSAT series, GSAT series, Kalpana 1, HAMSAT and EDUSAT. The first communication satellite INSAT series is INSAT 1B, launched on 30th August 1983. The trade between any two countries is called as bilateral trade, and the trade between more than two countries involves multilateral trade. The difference between the imports and exports is called balance of trade. ISRO, Indian Space Research Organization, was established in 1969. Then important model questions. The National Remote Sensing Center NRSC is located at answer option D, Hyderabad. The major import item of India is answer option D, petroleum. The first Indian postal stamp was issued in 1852 in answer option A, Karachi. The All India Radio renamed as Akashvani in answer option B, 1957. Friends, for PDF and online test, kindly text at this WhatsApp number 9894904745 or drop your mail at this ID vanangamudi.tnau@gmail.com. Friends, kindly like, share and comment our videos. Subscribe our channel to get the upcoming videos. Thank you, friends.